ஆ. ஓகேடா. இப்ப நம்ம டெசிமல்ஸ் பார்க்கலாம். இப்ப நமக்கு என்ன தெரியணும்னா, டெசிமலுக்கும், ஃபிராக்ஷனுக்கும் உள்ள கம்பேரிசன் தெரியணும். ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் வந்து எப்படி வந்து ஒன்ஸ், டென்ஸ் இருக்கோ, அதே போல இதுலயும் இருக்கு. இப்போ 465. இப்ப இதுல என்ன சொல்றேன்னா, ஒன்ஸ், டென்ஸ், 100. ஒன்ஸ்ன்னா 5 into 1, 5. 6ன்னா 6 into 10, 60. 4ன்னா 4 into 100. 100த்தோட பிளேஸ்ல இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்னா 4 into 100, 400 அப்படின்னு போடுறோம். இதே போல ஒரு 465க்கு அடுத்து ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சு இந்த மாரி நம்பர் இருந்தா, இதுக்கு பேர் என்னன்னா 10th, 100th, 1000th. 10th அப்படின்னா 1/10ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இது என்னது 100th. 10th 5 into by 100. இது 4 into by 1000. இது 6/10, 5/100, 4/1000. ஓகேவாடா? ஓகேன்னு நினைக்கிறேன். இது எனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது டிஜிட்ஸ். இதே போல நம்ம தெரிஞ்சுட்டோம்னா டெசிமலுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இங்க பாரேன் என்னன்னா 0.6, 0.6 இத மட்டும் எடுத்துக்கலாம். இப்ப இந்த நம்பர்ல பாயிண்ட்க்கு அடுத்து நெக்ஸ்ட் வர நம்பர் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணோம்னா, அத பை 10ன்னு போடுறோம். அப்ப 6/10ன்னா நம்ம எப்படி எழுதலாம்னா 0.6. ஒரு 0க்கு ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். 0.6. இப்ப 0.45 அப்படின்னு இருந்ததுன்னா 0.45/10. 45/100. அதாவது 1, 2. ரைட் சைட்ல இருந்து நம்பர் கவுண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் எழுதிக்கணும். எழுதிட்டு எவ்வளோ ஜீரோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். 2 zeros. அப்போ 2 zeros ஸ்கிப் பண்ணி 2 நம்பர் ஸ்கிப் பண்ணி டாட் வைக்கணும். 1, 2 டாட். ஓகேவா? டெசிமல் நம்ம இப்படி தான் ஸ்டார்ட் பண்றோம். இங்க இருக்க கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா 0.07ன்னு குடுத்துருக்காங்க. இப்ப டாட்டுக்கு அடுத்து டாட்டோட நெக்ஸ்ட் நமக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 2 நம்பர்ஸ் இருக்கு. இப்ப 2 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த டெசிமல ஃபுல்லும் ரிமூவ் பண்ணா ஹோல் நம்பர்ன்னு பார்த்தா 7 தான் இருக்கு. டிவைடட் பை 100. 0.1ன்னா ஹோல் நம்பர் எத்தனை? 1 தான் இருக்கு. ஒரே ஒரு நம்பருக்கு அடுத்து ஒரு நம்பர் இருக்கு. டாட்க்கு அடுத்து ரைட் சைட்ல ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அதனால ஒரு 0, 10. 1/10. ஓகேவா? 1/10. இது டினாமினேட்டர் கம்பேரிசன் குடுத்துருக்காங்க. அதனால தான் 100ஆ மாத்தணும்னா மல்டிப்ளைடு பை 10/10. தட் இஸ் ஈக்குவல் டு 10/100. ஓகேவாடா? ஓகே. இந்த கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்கன்னா, விச் ஒன் இஸ் கிரேட்டர்ன்னு கேட்டிருக்காங்க. 1 ஆர் 0.99. ஓகேவா? இது என்ன எப்படி கம்பேர் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னா, 1 அப்படின்னா 1 பிளஸ் 10த்தோட பிளேஸ் 0ல இருக்கு. இதுல 100th பிளேஸும் கிடையாது. அதனால 0/100. இந்த நம்பர் கம்பேர் பண்ணலாம். 0.99. நமக்கு ஒன்ஸோட பிளேஸ்ல 0 இருக்கு. 10த்தோட பிளேஸ்ல 9 இருக்கு. அண்ட் 100த்தோட பிளேஸ்ல 9 இருக்கு. 9/10. ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப ஹோல் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். இங்க 1 இருக்கு. இங்க 0 இருக்கு. ஓகேவா? அதனால 1 இஸ் கிரேட்டர் தென் 0.99. ஓகேவா? இத எனக்கு பார்த்தாலே தெரியும்லடா. இத வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேவா? இப்ப இது ஈஸியா இருந்துச்சு. இப்ப இத விட டிஃபரண்டா இருக்கு பாரு இன்னொரு சம். 1.09, 1.093. இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா, இங்க நம்பர எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 1, ஒன்ஸோட பிளேஸ், அடுத்து 10த்தோட பிளேஸ் அண்ட் 100த்தோட பிளேஸ். நெக்ஸ்ட் ஒன்ஸோட பிளேஸ் 1, 10த்தோட பிளேஸ் 0, 100த்தோட பிளேஸ் 9 அண்ட் 1000த்தோட பிளேஸ் 3. ஓகேவா? இப்ப இது ரெண்டுல எது பெருசா இருக்கும்?
1.093 ஏன்னா இது 90 which is greater than 1.090. நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா லைக் டெசிமல் அன்லைக் டெசிமல் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ லைக் டெசிமல்னா என்ன? நீங்க ஃபிராக்ஷன் பார்த்துருப்போம். லைக் ஃபிராக்ஷன் அன்லைக் ஃபிராக்ஷன் 4/5 7/5 லைக் ஃபிராக்ஷன். அதே மாதிரி லைக் டெசிமல்னா என்னன்னா 4.73 இருக்கு, 7.21 இருக்கு. ஸோ டாட்டுக்கு அடுத்து 2 நம்பர் இருக்கு, இங்கேயும் 2 நம்பர் இருக்கு. இப்படி இருந்தா இதுக்கு பேர் லைக் டெசிமல். ஒருவேளை இப்படி இருந்தா இதுக்கு பேரு அன்லைக் டெசிமல். ஏன் இது அன்லைக் டெசிமல் அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப சொல்லுமா இது ரெண்டுல எது பெருசா இருக்கு? இந்த 2 நம்பர்ல எது பெருசு? which one is largest one? பார்த்த உடனே சொல்லணும். 7.2. 7.2 இதுடா 4.7 and 4.808 இது 2 நம்பர் எழுதிருக்கேன். which one is 0.08. largest? ஓகே. சோ நீ நம்பரை பார்த்தோன்னே இதுதான் லார்ஜஸ்ட் ஒன்னுன்னு சொல்ற. அதனால தான் இதை லைக் ஃபிராக்ஷனா லைக் டெசிமலா மாத்த சொல்றாங்க. இப்ப லைக் டெசிமலா மாத்துறேன். நீ என்ன சொல்லிருக்க? இதுதான் லார்ஜஸ்ட் ஒன்னுன்னு சொல்லிருக்க. கரெக்டா? ஓகே. இது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணுவோம். 4.70 எப்பவுமே டாட்டுக்கு அடுத்து வர நம்பர்ஸ்ல இப்போ 4 இருக்கு. 4க்கு அடுத்து 0 போட்டா 40 ஆயிரும். 400 4000. அப்ப ஒரு நம்பருக்கு அடுத்து 0 போடலாமா போடக்கூடாதுன்னா போடக்கூடாது நம்ம இஷ்டத்துக்கு. ஆனா இதுவே டெசிமலா இருந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட்ல எத்தனை ஜீரோஸ் வேணா போட்டுக்கலாம், தப்பு இல்ல. ஏன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. சும்மா நம்ம ரேண்டமா நம்ம தேவைக்காக போட்டுக்கலாம், தப்பு இல்ல. சோ அதே மாதிரி இந்த அன்லைக் டெசிமல லைக் டெசிமலா மாத்துறதுக்காக நம்ம 0 போடுறோம். இப்போ இது 2 நம்பர்ல எது லார்ஜஸ்ட் ஒன்? 4.7. 4.7 T. 4.70 இதுதான் லார்ஜஸ்ட் ஒன். ஏன்னா 70 தான் பெருசு, 8 சின்ன நம்பர். புரியுதா? 08க்கும் 80க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது 80 இது 80. நமக்கு 8 தான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ அப்ப இது ஸ்மாலஸ்ட் ஒன், இதுதான் லார்ஜஸ்ட் ஒன். புரிஞ்சுதாடா? எது லார்ஜஸ்ட் ஒன் புரியுதா? ஓகே. இப்போ நமக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ்ல இருக்க சம்லாம் நம்ம தான் சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? நான் சொல்லவா? நீனே சொல்லு. எக்ஸசைஸ் 8.1ல ஃபர்ஸ்ட் சம் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 0.4 தான் கிரேட்டர். 0.4 தான் கிரேட்டர். வெரி குட். செகண்ட் சம். நெக்ஸ்ட் ஒன்ல 0.07. நெக்ஸ்ட்ல லைக் 3. வெயிட் பண்றா. ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சம். 3. 3 தான் கிரேட்டர். வெரி குட். நெக்ஸ்ட் 4. நெக்ஸ்ட் ஒன்ல 0.5. 0.5 greater than 0.05. Very good. Next. 1.23. 1.23 and 1.20 போட்டுக்கணும். லைக் டெசிமலா சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம வேல்யூ சொல்லணும். ஓகே. 6th கொஸ்டின். நான் சேஞ்ச் பண்ணி தான் சொல்றேன். இல்ல நீ சொல்ற, நான் எழுதணும்ல, அதுக்காக எழுதுனேன். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட். 0.109. இதுதான் லாஸ்ட். வெரி குட். ஃபர்ஸ்ட் லைக் டெசிமலா சேஞ்ச் பண்ணிக்கலாம். 0.150 1.50 ரெண்டுமே ஈக்குவல் தான். ஈக்குவல். அதுக்கப்புறம் 1.490, அதுக்கப்புறம் ஈக்குவல், அதுக்கப்புறம் 5.604. Wait. 4.31 which is greater than 1.490. 3.3 3.3 00. என்ன பவர் இங்க? எது क्वेश्चन? 9th sum. I வந்து ஈக்குவல்.
வெரி குட். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். J வந்து 640. 5.640. 5.640. 5.603. ஓகே. விச் ஒன் இஸ் கிரேட்டரா? வெரி குட். அவ்வளோதான்டா, சூப்பர். ஸோ அப்புறம் கன்வர்ஷன் சொல்றாங்க. 100 பைசே ஈக்குவல் டு 1 ரூபி. தெரியும். அப்போ 1 பைசே ஈக்குவல் டு 1/100. ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டோம். சால்வ் பண்ணிட்டோமா? ஓகே. மம்மி சால்வ். இது நம்மளும் சால்வ் பண்ணோம், அப்படிதானே? ஆமா, எல்லாத்தையும் சால்வ் பண்ணிச்சு. ஓகேடா. 5 பைசே ஆன்சர் என்னது? டெசிமல்ல வேணும். 5 பைசே அப்படின்னு சொன்னா 5/100. 0.05. வெரி குட். 75 பைசே. 0.75. வெரி குட். பை 100 அப்போ 0.75. 725. 725. 7.25. Very good. Okay. Express the meters using decimals. Easy. 15 centimeter. Oh, I wish. First 1 meter equal to 100 centimeter. அப்போ 1 centimeter equal to 1/100 meter. 100. So இப்போ நம்ம என்ன first one வந்து 0.15. அதுக்கப்புறம் 15/100. 0.06. Then 2.45. 2.45. 2 meter 2.45 தான் answer. Okay. அதுக்கப்புறம் இதுதான் கஷ்டமானது. கரெக்டா சொல்லி பார்ப்போம். இது வந்து 9.07. 9.0.07. இல்ல 90.07 சொன்னேன். திருப்பி சொல். 9090வா? 90.07. ஓகே. இதோட மீனிங் என்னன்னா 90 மீட்டர் 7 சென்டிமீட்டர்னு அர்த்தம். சார் 09.07. ஜீரோன்றது தேவையே இல்லை. 9னா 9 டாட் வச்சுக்கோ. ஏன்னா எப்ப 0 போடணும் அப்படின்னா வெறும் 07 இருந்துச்சு. இப்ப டாட் 07 இருந்தா ஜஸ்ட் சப்போர்ட்டுக்காக 0 எடுத்துக்கிறோம். இங்க ஹோல் நம்பரே இல்லைன்னா தான் இங்க 0 எடுத்துக்கணும். இல்லைன்னா டாட்டுக்கு அடுத்து நம்ம நார்மல் நம்பர்ஸ் தான் எழுதணும். இங்க 9ன்றது ஹோல் நம்பர் இருக்கு. ஸோ 9.7 எழுதக்கூடாது. ஏன்னா அது 70 ஆயிடும். நமக்கு வெறும் 7 சென்டிமீட்டர் தான் இருக்கு. அப்ப யூனிட் பிளேஸ்ல போடுறோம் 7. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் அதே போல 4.19. 4.19. அவ்வளவுதான். சூப்பர். மேம் இதுக்கு 10 தானே மேம்? மில்லிமீட்டர். ஆமாடா. So first one வந்து 0.5. ஓகே. Second one 6.0. Third one 16.4. Fourth one 9.08. ஓகே. 9.08. இல்ல வெறும் 8 தான். ஏன் அப்படின்னா அங்க 100, இங்க 10 தானே. 10 ஸ்பேஸ் வந்து டாட். Okay, ஓகேவா? next one வந்து புரிஞ்சுதா? 9.3. Okay. வெயிட்மா அவசரப்படாத. இது புரிஞ்சுதா?
ஓகே. நெக்ஸ்ட் 93க்கு எது 9.3. ம் 9.3. ஓகே, இது வந்து A1 வந்து வெயிட் பண்றா. எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சுடா. என்ன டவுட்னா, இப்போ இங்க என்ன இருக்கு? 93 இருக்கு. 9.3ன்னு எழுதுறோம். பை 10ஆல டிவைட் பண்ணா. அங்க 9 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டருக்கும் இதே 9.8ஆ வரும்? வராது. அப்ப என்ன வரும்? 09.08. சரி 9 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டருக்கு அப்புறம் 8 வரும். எக்ஸ்பிரஸ் த இல்ல இல்ல சென்டிமீட்டர். இல்ல 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 90.8. 93 சென்டிமீட்டருக்கும் 9 சென்டிமீட்டருக்கும் டிஃபரன்ஸ் என்ன? மேம் அப்ப எப்படி வரும்? 93 மில்லிமீட்டர் இது. சாரி. இப்ப 9.8. இது கரெக்ட் தான். இதுவும் கரெக்ட் தான். கரெக்டா? ஆமா. 1 சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர். அப்ப 9 இன்டு 10 90. அப்ப 90ன்னா என்ன அர்த்தம்? 90 மில்லிமீட்டர். மேக்ஸ் புக் பாக்குறேன் வருஷம் என்ன போட்டிருக்காங்கன்னு. கரெக்ட் தான்டா. உனக்கு வேரியேஷன் புரியறதுக்காக கேட்டேன். ஆக்சுவலா புரியுதா? 9 சென்டிமீட்டர் 93. இங்க சென்டிமீட்டர் இருக்கு. இங்க மில்லிமீட்டர் இருக்கு. சோ அதனால 2 ஈக்குவல் தான். மேம் 9.3 சென்டிமீட்டர். அதுதான் சொல்றேன். 2மே ஈக்குவல் தான். ஓகே. புரிஞ்சுதா? உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகேடா. ஓகே. அவ்வளவுதான். அடுத்தது வந்து ஓகே 0.008. 0.008. ஓகே. நெக்ஸ்ட். அடுத்தது 8. 8 எப்படி வரும்? 88 சரி மீட்டர். 0.088. வெரி குட். கிலோமீட்டர். Next one 8.888. வெரி குட். நெக்ஸ்ட். Next one 70.005. வெரி குட். சூப்பர். Next one gram to kg. Okay, adhe. 0.002 B1, 0.100 C1, 3.750 D1, 5.008 E1, 26.050. வெரி குட். சூப்பர். அவ்வளவுதான்டா. அடிசன் ஆல்ரெடி செஞ்சிடலாமா? பண்ணோம். ஓகே. இருந்தாலும் 8.3 இருக்கு பண்ணிட்டோம் மேம். क्वेश्चंसலாம் எல்லாமே டெஸ்ட் பண்ணியா? பண்ணோம். சரி. 8.4 இருக்கு இல்லையா? இந்த சம் செய்யுமா? ஃபைண்ட் த வேல்யூஸ் கண்டுபிடிமா. Find the value. ஃபர்ஸ்ட் லைக் டெசிமலா கன்வெர்ட் பண்ணிக்கணும். எப்படி நம்பர்ஸ் போடணும்? ஹோல் நம்பருக்கு நேரா ஹோல் நம்பர்.
டாட்டுக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்கும்? மேம் அது டாட்டுக்கு வந்து அடுத்து 6.280. 6.280வா? ஆமா. சாரி 0 போட்டாச்சு. 6 கரெக்ட் தானே மேம்? சொல்லுமா, நீ ஆன்சர் சொல்லுடா. ஓகே, இந்த பாருங்க. Six, 5 minus 8, 15, 9, 10, 11, 12, 13, 14, 7, 4.9 minus 6, 3.476. வெரி குட். நெக்ஸ்ட் இந்த 18.5, 6.79. Okay. Ma'am, 11.71. 11.71. 71. வெரி குட். ஸோ அதாவது என்ன பண்றோம்? 5 போட்டு 50 போட்டுக்கிறோம். 6.79. பாரோ சப்ட்ராக்ஷன் 10 minus 9 1. ஸோ இங்க 14 இருக்கும். 14ல 7 சப்ட்ராக்ட் பண்ணா 7. இதை பாரோ பண்ணாதான் இங்க 14 வரும். அதனால இங்க 17 தான் இருக்கும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணா 11. ரைட். நெக்ஸ்ட் 11.6 minus 9.847. Yes, ma'am. Is it? Okay, 11.6. Then yes. என்னம்மா பாட்டு பாடுற? இல்ல மேம், கேரி ஓவர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. Ma'am, 1.753. 753. வெரி குட். அவ்வளவுதான். ஓகேடா, இப்போ இந்த போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா நீ என்ன பண்ற அப்படின்னா, எனக்கு வேர்ட் ப்ராப்ளம் மட்டும் செய்யறமா. அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் உள்ள வேர்ட் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணி சொல்லு.